The greatest rivalry weekil இன்று கடப்பாறை பேட்டிங் லைனப்புடன் களமிறங்கும் எம்ஐ. நீ கடப்பாறை என்றால் நான் ஜேசிபி என்று களமிறங்க துடிக்கும் ஒத்த கப்பு சிங்காரம். அதை சொன்னது ஆமாடி ஒத்த கப்பு தானோ. எப்படி போன மேட்ச் நம்ம 120 ஆல் அவுட் ஆனமே, வெக்கமே இல்லாம அடுத்த மேட்ச் தூக்கிறதுக்கு வந்து நிக்கிறமே. தெரியும், அதை தூக்கிக்கிட்டு தான் வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சீசன்ல ஒரு மேட்ச் தோக்குற ஒரு பெரிய விஷயமா? நாங்க யாருன்னு உன் பங்காளிய போய் கேளு. ஃபர்ஸ்ட் மேட்சே 120ல சுருட்டி தூக்கி எறிஞ்சோம் அவனை. எங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரும் அழுவுறாங்க, அண்ணா அண்ணன் இவங்க 120 அண்ணே அடிச்சிருக்காங்க, நாங்க ஆளுக்கு 100 அடிக்கலான்னு பார்த்தா எங்களுக்கு இது பத்தாதுன்னு அழுகுறாங்க. இப்ப நான் என்ன ஒண்ணவங்கள என்னைய தான் பேசுறான்ல, என் பங்காளி பார்த்துக்கிட்டு அப்படியே பேசாம இருக்கேன் பாரு. ஏய், உங்க 2 பேருக்கு தான்றா மேட்ச், இதுல நான் எங்க இருந்துடா வந்தேன்? எவனுக்கு மேட்ச்னாலும் என்ன ஒரு கரண்டி அள்ளி ஊத்தலைன்னா இவங்களுக்கு தூக்கம் வராது. என் பங்காளி வாயை முடிக்கிட்டு இருக்கேன் பாரு. நானே இன்னும் 5 நாள் இருக்கு மேட்ச், அதுக்குள்ள எப்படியாச்சும் டீமை பட்ட திட்டிடலாம்னு பார்த்தா இவங்க இப்படி பேசி பேசியே மூளையை மலுக்கடிச்சிருவாங்க போல. போக்கடா. டேய், நீ எல்லாம் என் பங்காளியை பத்தி பேசுறவாரு, அதுதான்டா எனக்கு சிரிப்பா வருது. ஒரு காலத்துல எல்லாம் அவன் ஆடினான்னு வச்சுக்க, அப்படியே பேயாட்டம் ஆடுவான்டா. சிஎஸ்கேனாலே பாக்குறவெல்லாம் பதறுவேன். அப்பெல்லாம் நீ ஒரு பொடிப்பைய. இப்போ என் பங்காளி கொஞ்சம் சீக்காளியா இருக்கான், எல்லாரும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க, ஒரு பவுலிங் லைனப்பு ஹெல்ப் பண்ணல, இப்போ 2 பேரும் இன்ஜுரியா இருக்காங்க, அதனால அவனை அடிச்சு விட்டோம்னு இந்த பேச்சு பேசுறியடா. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. உனக்கு தெரியுமா, நீ வச்சிருக்க அந்த ஒத்த கப்பும் IPL 2008ல ஸ்டார்ட் பண்ணது. அது முதல் சீசன்ல நீ அடிச்சு அது சேன்மான் வாங்கி கொடுத்தது. இப்ப 2008ல இப்ப எத்தனாவது சீசனு? 19வது சீசனு. மொத்த 18 சீசன்ல 10 கப்பு நான் என் பங்காளி வச்சிருக்கான். அதனால தான்டா நாங்க ஆண்ட பரம்பரை. அப்படியே பார்த்தாலும் நீ 5 கப்பு, உன் பங்காளி 5 கப்பு வச்சிருக்கீங்க, ஆண்ட பரம்பரை. சரி, ஈசாலா எப்படி ஆண்ட பரம்பரை? அவன் ஒத்த கப்பு தானே வச்சிருக்கான். டேய், அவன் ஒத்த கப்பு வச்சிருந்தாலும் ஆனா எங்களுக்கு ஈக்குவலா ஃபேன் பேஸ் வச்சிருந்தா, எங்களுக்கு ஈக்குவலா என்டர்டெயின் பண்ணான்டா. அதனால தான்டா அவனையும் சொல்றாங்க. சும்மா ஏதோ கோத்தாங்கோலிஸ் மாநாடு போல. ஐ திங்க் சோ. இல்லடா, நீ ரொம்ப பேசிட்ட. 5 கப்பு வச்சிருக்கேன், 5 கேப்டன் வச்சிருக்கேன். உங்களுக்கு பும்ராவுக்கு கூட விக்கெட் விடாது, பும்ராவாலே கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் பண்ண போறான்னு. பும்ரா பத்திலாம் உனக்கு என்ன தெரியும்? ஆனா கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டா நீங்க அடிக்கிற ரன்னு எங்க குட்டி குஞ்சனுங்களுக்கு கூட பத்த மாட்டேங்குது ப்ரோ. கொஞ்சம் நல்லா ஒரு 300 அடிக்கிறீங்களா? ஒரு 300. சரா நீ இன்னைக்கு ரொம்ப பேசிட்ட. அதாவது நீ குட்டி குஞ்சன் எவனை வேணா கூட்டுவா, இன்னைக்கு எவனை வேணா கூட்டுவாடா. உன்னோட அந்த ஆணவம் இருக்கு பாரு, 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு உனக்கு ஒரு ஆணவம் இருக்கு பாரு. நீ பேட்டிங் லைனப்பு பவுலிங் லைனப்பு எவனை வேணா கொண்டு வாடா. இன்னைக்கு உன் ஆணவத்தை உடைக்கிறேன்டா, உன்னை அடிச்சு ஓட விடுறான்டா. உன் ஊர்ல எழுதி வச்சுக்கடா. தேவையில்லாம கிளப்பி விட்டுட்டோம். ஆனவந்தே, ஆனா காட்டி இருக்க கூடாதோ. சமாளிப்போம். பாய், பிராக்டிஸ்.